அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பீஃப் கறியானை வைக்க போகிறேன். 1/2 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் அது 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. 3 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் ஒரு 3 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை வச்சுருக்கேன். வாங்க செய்முறையை பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். அது சூடாகட்டும். ஒரு 5 நிமிஷம் சூடாகட்டும். அது இப்போது குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்தது ஒரு 3 ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இது கறியெல்லாம் தாளிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் இந்த நெய். இப்போ சூடாகட்டும். எண்ணெய் நெய்யும் மிக்ஸ் ஆகி சூடாகட்டும். அடுத்தது சாமான்களை சேர்த்துப்போம். இப்போது சூடாயிடுச்சு பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன். 4 ரம்பை இலை போட்டுக்கிறேன். அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம மற்ற சாமான்களை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் இந்த புதினாவும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அது வெந்து வரட்டும். இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது தக்காளியை போட்டுக்கிறேன். அடுத்தது பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இது வதங்கி வரட்டும். இப்போது ஒரு ஸ்பூனுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இது வதங்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். இப்போது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கி வந்துடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அது வதங்கி வரட்டும். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். இப்போது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இப்போது ஒரு ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூனுக்கு கரம் மசாலா. எல்லாம் சின்ன ஸ்பூன் தான், சரிங்களா? இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விடுவோம். நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போது 2 வெங்காயம் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இப்போது சிம்மில் வைப்போம். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த கறியெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்தது இப்போது கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கறி, அதையும் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் அப்படியே இந்த எண்ணெயிலேயே வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி விசில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து இதில் இருந்த எலும்பெல்லாம் வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி அந்த முள்ளை மட்டும் தனியாக போட்டு வேக வச்சுருக்கேன். அதை இது ஒரு 10 நிமிஷம் கழித்து அதில் தூக்கி ஊற்றிக்கலாம். ஏன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். ஆல்ரெடி அது வெந்து வச்சு பார்த்தீங்களா, அதனால் இது எண்ணெயில் கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள், ஆல்ரெடி அதை வேக வச்சுருக்கேன். இப்போது 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கிண்டி விட்டுட்டு அதையும் தூக்கி இதில் கொட்டிடலாம். மிக்ஸ் பண்ணி இப்போ விசில் போட்டுக்கலாம். இந்த பீஃபில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க. ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நிறையா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நிறையா நோய்கள் வருது பாருங்கள். அதனால் பிள்ளைங்களுக்காகவே இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இதை சமைச்சு கொடுக்கலாங்க. பிடிக்காதவங்க குழந்தைங்களுக்காக இதை செய்யலாம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தின்றது இதில் தான் இருக்குது. தப்பாக எடுத்துக்காதீங்க. பிள்ளைங்களுக்காக இதை செய்யுங்க, சரிங்களா? பெரியவங்களுக்கும் சரி. இப்போ நம்மளுக்கும் கூட வயசாகிட்டு நம்மளுக்கு கூட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால தான் நம்மளுக்கு முட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, பெரடி வலி, இடுப்பு வலி எல்லாமே வருது. நம்மளும் இதை எங்கள் வீட்டில் இந்த கறியாக்கி ரொம்ப நாள் ஆகுது. அதை இப்போ தான் நான் செய்கிறேன், சரிங்களா? சரி, இப்போ தேவையான அளவு அதில் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம ஒரு 5 விசில் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற பொருட்களை சேர்க்கறத காமிக்கிறேன். இப்போது மூடியை போட்டுக்கலாங்க. மூடியை போட்டு நம்ம ஒரு 5 விசில் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கர் மூடியை திறந்துருவோம். இப்போது ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ மூடியை திறந்துடலாம். பாருங்கள், நல்லா கறி வந்துருக்குது. இப்போது இதில் வந்து தேங்காயும் முந்திரி பயிரும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் ஊற்றிக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூனுக்கு எலுமிச்சை சாறு வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போது இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தான் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே கொதித்து வரட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா தேங்காயெல்லாம் போட்டோன்றல, அதனால் வந்து கொஞ்சம் கொதித்து வரட்டோன்றதுனால இது பண்ணேன். 2 நிமிஷம் வச்சேன். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது இதில் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம்.
கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி லைட்டாக. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.